முதலமைச்சராகி பெருமை நிரூபிக்கும் போது வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரும் இல்லாததா அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வெளிநடப்பு பண்ணாங்க. இல்லை இல்லை, அது வந்து எப்படின்னா வெளிநடப்பு பண்ணது இதில் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று ஆதரிக்கணும், இல்லை எதிர்க்கணும், இல்லை நடுநிலையோடு இருக்கணும். நாங்கள் வந்து ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை நடுநிலைங்கிறத அது இது சொல்லாமல் சொல்கிறது. அது இது லிஸ்ட்லேயே வராது. இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து ஆதரவு கொடுத்தது எத்தனை பேர், எதிர்ப்பு தெரிவித்தது எத்தனை பேர், நடுநிலையோடு எத்தனை பேர், இது 3 தான் லிஸ்ட்டில் வரும். வெளிநடப்பு பண்ணும்போது இந்த லிஸ்ட்டில் வராது. அதனால் இது கொஞ்சம் இது ஒரு வகையான சப்போர்ட். திமுக வந்து தாவகவுக்கு இது ஒரு வகையான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து அதிமுக எதிர்கட்சி மாதிரி இப்போ செயல்படுறாங்க. சிவி சண்முகத்தில் போய் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வெளியே பேசப்படுறது வந்து அதிமுக உடச்சது திமுக தான், சரி விஜயை தான் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி? ஏன்னா அவர் வந்து அவங்கள போய் பார்த்துருக்காங்க, எடப்பாடியை போய் பார்க்கல சார். எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது சார். இப்போ தாவகவுக்கு விஜய் சாருக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது. டைட்டாக இருக்குது. இப்போது யாராவது தலைவர் இருக்கா? நீங்கள் அவங்களே குறுக்கு வழியில் முதலமைச்சராக போனாங்கல்ல. நான் சொல்கிறேன், இவருக்கு மக்கள் வந்து மக்கள் தீர்ப்பு ரொம்ப முக்கியம் சார். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்ட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சுக்கும் தோற்றவங்க சொல்லுவாங்க. இந்த முறை யாருமே சொல்லலை. ஏடிஎம்கே சொல்ல, டிஎம்கே சொல்ல, அதை தலை வணங்கி ஏற்றுக்கவும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, குறுக்கு வழியில் எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் இதுவரைக்கும் எதிர்புறமாக இருந்தால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் திமுகவுக்கு எதிரி அதிமுகவுக்கு எதிரி திமுக. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்கும்போதும் திமுகவா அதிமுகவா, கலைஞரா ஜெயலலிதாவா, இப்படி இருந்த கட்சி நீங்கள் விஜய்னு ஒரு புதுசாக வராரு. அவர் சிஎம் சீட்டை உட்காரக்கூடங்கிறதுக்காக இது வரைக்கும் நீங்கள் எலியும் புளியுமாக இருந்த நீங்கள் எதிர்புறமாக இருந்தீங்க. ஒன்று சேர்ந்து அவரை அந்த அறையில் உட்கார விடன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு குறுக்கு வழி அரசியல். அந்த சிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டது யார்? இவர் 107 சீட் வந்திருக்கார். ஓகே, திமுக 2 இடத்துல வந்திருக்கு. 3வது இடத்துல தான் 47 சீட்டில் தான் அதிமுக இருக்குது. அப்போ 107 சீட்டு வாங்கினவங்க சும்மா இருக்கணுமா? 3வது இடத்துல வந்தவங்க நீங்கள் சிஎம் உட்கார்ந்துட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி சதி பண்ணுறீங்கன்னா இது வந்து சதி. நான் சொல்கிறேன், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக, மக்கள் உணர்வுக்கு எதிராக நீங்கள் வந்து சதி பண்ணியிருக்கீங்க, சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கே சதி பண்ணுறேன்னு சொல்கிறத விட பிஜேபி தான் உள்ள சதி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்களும் பிஜேபி சார்ந்தவர், நீங்களே வந்து எடப்பாடியை வந்து குறுக்க விழுந்து பண்ணுறான்றீங்க. இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சி ஓகே ஓகே, அது எப்படி சார் பார்க்குறது? நான் சொல்லி இப்போ வந்து பிஜேபி அதிமுக திமுகலாம் இல்லை. நான் வந்து பிஜேபி பண்ணியிருந்தால் கூட தப்பு தான். ஒருத்தர் மக்கள் ஏகமானதாக ஒரு கட்சியை எல்லா கட்சியை விட அதிக சீட்டு கொடுத்துருக்கும் போது எல்லோரும் தலைவணங்கி அவர் சீட்டில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே மக்களுக்கு மரியாதை இருக்கும். இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் மரியாதை போச்சு. ஏற்கனவே உங்களை மரியாதை போனதுனால தான் நம்ம தோல்வி சந்திச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, மக்கள் மனதில் புரிஞ்ச மாட்டேங்க. அரசியல் எதுக்கு சார்? மக்கள் ஆட்சி எதுக்கு? மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறிய எதுக்கு? தேர்தல் எதுக்கு? அவங்க நிர்ணயிக்கிறாங்களே, நீ தான் இந்த கட்சி தான் ஜெயிக்கணும், இந்த கட்சியில் உள்ளவங்க தான் ஆட்சிக்கு வரணும். இப்போ ஆட்சிக்கு ஒரு எடப்பாடியா ஸ்டாலினா விஜயா அப்படிங்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்க? விஜயன்ட்டாங்களே. அப்போ மக்கள் தீர்ப்பையே அதையே நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு நீங்கள் போராடும் போது அது தப்பாக போயிடுது. அந்த இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காங்கிரஸில் ஒருத்தர் வச்சு இவங்க சிஎம்ட்டு நீங்கள் பண்ணால் கூட தப்பாக வச்சுருக்காது. கம்யூனிஸ்ட்டில் ஒருத்தர் வச்சு ஒரு சிஎம் நீங்கள் போனால் தப்பாக வச்சுருக்காது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பாக இருந்து ஒன்று சார். இது ஒரு உதேசத்துக்கு ஓட்டு போட்டவங்க இது வரைக்கும் என்னன்னா, செத்தாலும் நான் ரிட்டர்ன் ஓட்டு போட மாட்டேன், உதயசூரியன் ஓட்டு போடுவேன் அப்படின்னு எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. என் உசிரே போனாலும் சரி என் ஓட்டு ரெட்டலை தான், உதயசூரியன் போடவே மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி உதயசூரியன் போட்டோன்னா எந்த அடுப்பில் போட்டாங்க? விஜய் எதிர்ப்பை விட நான் சொல்கிறேன், திமுக அதிமுக எதிர்ப்பில் ரெட்டலைக்கு போட மாட்டேன் உதயசூரியன் போட்டவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி போட்டவங்க ஓட்டை வாங்கிட்டு இப்போ நீங்கள் திருப்பி அதிமுகவை அரியணை ஏற்றணும்னு நினச்சா எப்படி முடியும்? அதுக்கு எடப்பாடி அவர்களும் அதுக்கும் சம்மதித்து எப்படி திமுக ஆதரவு ஏற்றுக்கிட்டாரு. அப்படி இருக்க பட்சம் எப்படி சார் எடப்பாடி அவர் சந்திப்பார்? நம்ம வந்து அதையும் பார்க்கணுமா? இல்லை, அவரும் விஜய் சார் மனுஷன் தானே நமக்கு. அதனால் அதுக்குள்ளே யார் சப்போர்ட் பண்ணுறான்? இன்றைக்கி அவருக்கு ஆதரவு தேவைப்படுது. அவருக்கு இன்றைக்கி வந்து ஆதரவு நாளைக்கு இந்த கூட இருக்கவங்க யாராவது 2 பேர் உருவிட்டு போயிட்டால் டேஞ்சர். எப்போ யார் உருவான்னு தெரியாது. எல்லோரும் சாதாரண ஆள் இல்லை. திமுகவிலேருந்து இங்கே வந்திருக்காளுங்க. நான் சார் அவர் நம்பலாம், மக்கள் நம்பலை சார். இவங்க யார் எப்போ காலம் வருவாங்கன்னு தெரியாதுன்னு மக்கள் நம்பலை. அப்போ அவரும் சேஃப்டிக்கு அவர் ஆதரவு எங்கே வருதோ அங்கே போவார், தப்பு இல்லை. திரு பேரரசு வந்து
எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஃபுல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணார், ஏடிஎம்கிட்டையும் பேசினாங்க. ஆனால் வந்து இப்போ டோட்டலாகவே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டிவிகே சைடில் போயிட்டு விஜய் சப்போர்ட்டாக நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அடுத்த இதில் வந்து விஜய் கூட சப்போர்ட் நிற்பீங்களா இல்லை பிஜேபி தான்? நான் வந்து பிஜேபிக்காவோ இப்போ விஜய்க்காவோ இல்லை, எது நியாயமோ அதை பேசிக்கிச்சு. அப்போ பிஜேபி பண்ணுறது நியாயம் கிடையாது. எது பிஜேபி நீங்கள் அது இப்போ இன்னைக்கு வந்து சண்முகம் சொல்கிறாரு, எடப்பாடி தான் முதல்வர் ஆகணும்னு நின்னார், திமுக சப்போர்ட் பண்ணிட்டு. இது ஊரிஞ்ச விஷயம் போச்சு. நீங்கள் எல்லாத்துக்கும் பிஜேபி கூடாது. நான் இப்போ சொன்னேன், பிஜேபி இருந்து இப்படி பண்ணியிருந்தா கூட தப்புன்னு சொல்லிட்டேனே. ஒரு மக்கள் தீர்ப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை சார். சார் இல்லை சார், நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை 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 நான் வந்து எங்கே விஜய் சாருக்கு சப்போர்ட்டுங்கிறது இல்லை இல்லை சினிமா இல்லை இல்லை நான் நியாயம் சொல்லிக்கிருக்கேன், எது சரி தப்புன்னு சொல்லிக்கிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு திமுகவுக்கு ஆதரவோ இல்லை தாவக்கு ஆதரவான பேசலை. சட்டசபை நடந்த விஷயங்கள் சிலது தவறு. இப்போ தான் வந்திருக்காரு, இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் விடுங்க, அவரை கொஞ்சம் பழகட்டும். பிஜேபிக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு சட்டசபையில் ஃபஸ்ட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கிற இடத்துல ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளோ ஆவேசம்? இன்றைக்கி அவர் பெரிய தப்பு பட்ட மாதிரி பிரேமலா விஜயகாந்த் வந்து அவ்வளோ ஆவேசமாக அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. கொஞ்சம் விட்டுட்டுவேன், அடுத்த சபையில் பேசிங்க. அவள் கொஞ்சம் செயல்பட விடுங்க. முதல்ல செயல்படவே இல்லைன்னா இப்போ தான் அவங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே நாங்கள் அப்படி இப்படி எங்களால் தான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு வன்முறை அரசியல். கொஞ்சம் ஒதுக்கலாம். குதிரை பேரம் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தீர்வு விசாரிச்சு தான் தெரியும். அதே மாதிரி சிவி சண்முகமும் வந்து அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, எடப்பாடியும் குதிரை பேர் நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குதிரை பெறம்ங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குதிரை பேரம் கிடையாது, எம்எல்ஏ பேரம் சொல்கிறேன். என்ன இப்போது சீட்டு கேட்குறாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? ஏடிஎம் கிட்ட எம்பி கேட்டாங்க, கொடுக்கல. திமுகவில் எம்பி கேட்குறாங்க, கொடுத்தாங்க. இது என்ன பேரம்? இது அப்போ எம்பி சீட்டு கொடுத்தா தான், இவ்வளோ கொடுத்தா தான், இத்தனை சீட்டு கொடுத்தா தான் அப்படிங்கும்போது அது பேரம் தானே. நீங்கள் சீட்டு கேட்கலாம் சார், எனக்கு 5 சீட்டு கேளுங்க, 20 சீட்டு, எனக்கு 20 சீட்டு கேட்குறது அது உரிமை. நீங்கள் எம்பி பதவி அப்படின்னு ஒரு அங்கே வைக்கும்போது அது பேரமாயிருது. நீங்கள் காங்கிரஸ் கேட்குது, எங்களுக்கு இத்தனை சீட்டு 20 கேட்கும், 20 கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கட்சி கூட்டணிக்கு உரிமை. இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அப்படியே எம்பி பதவி கொடுத்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் யார் இப்போ எம்பி அனுப்புனாங்க பாராளுமன்றத்துக்கு? அந்த கட்சியில் காலங்காலமாக உழைச்சதுக்கு அனுப்புனாங்களா, இல்லை வேறு கட்சிக்காரர், வேறு குடும்பம், வேறு யாரும் அனுப்புனாங்களா? தம்பி அனுப்புனாங்க. 10 சீட்டில் 2 சீட்டு யார் நிற்கிறீங்க? அம்மாவும் பிள்ளையும் நிற்கிறீங்க. நான் சொன்னேன், இந்த பேரத்தை பற்றி கரெக்டாக இருக்கும் பேசலாம். நீங்கள் குடும்பத்திலே இப்போ 10ல் 2 நீங்கள் நிற்கிறீங்க, எம்பி பதவியாக தம்பியை அனுப்புறியா, இங்கே அனுப்புறியா? நம்மளுக்கு என்ன அது யோக்கியதை இருக்குது? சார், புஷ்பா படத்தில் வர மாதிரி வந்து சோஃபாவை அனுப்புற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் கூட அதை பற்றி பேசினார். புஷ்பா படத்தில் வர பாணியிலே வந்து சோஃபாலாம் அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் வந்து சிஎம் போய் பார்க்குறேன்ட்டாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அதுக்கு முதல் நாள் திருமாவளவன் ஆஃபீஸுக்கு சோஃபா போச்சுல்ல, அதுவும் பேசியிருக்காங்க. போச்சு. நான் சரி, ஒரு சிஎம் ஆகிட்டார், அவர் நம்ம ஆஃபீஸுக்கு வர்றாருங்கும்போது ஏற்கனவே உள்ள சோஃபா அழுக்காக இருக்கலாம், பழசாக இருக்கலாம். அப்போ சிஎம்முக்கு வரும்போது ஒரு புது சோஃபா போடலான்னு பண்ணலாம். இது புரியல சார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது வீடு சுத்தம் பண்ணுறதில்ல நம்ம. சிஎம் எப்போ தான் இன்னைக்கு வராருன்னா எப்போ எடுப்பிய? ஒரு வாரம் முடியாது சொன்னார் அவர். இது வந்து சீப் அரசியல் சார். சோஃபா புதுசாக வருது, ஃபேனை துடைக்கிறாங்க, வீட்டை துடைக்கிறாங்க, ஆஃபீஸில் கழுவி விடுறாங்க. இது இல்லாமல் அரசியல் ஃபஸ்ட்டு. இவ்வளோ மக்கள் பிரச்சனை எத்தனை இருக்குது? கஞ்சா கிராமந்தோறும் இன்றைக்கி இருக்குது, அதை பேசுகிறதுக்கு வக்கு இல்லை. அதை சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு கஞ்சா இருக்குது, அதை ஒழிக்க சொல்லுங்கள். மது கடை குறைன்னு சொல்லுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுங்கள். நாங்கள் கொடுத்த அந்த மகளிர் உரிமையை நீ விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை விஷயம் இருக்குது. எதாவது பேசுனாங்களா? உருப்படியாக பேசுனது, சட்டசபை உருப்படியாக பேசுனது சௌமியா அன்புமணி மட்டும்தான். அவங்க தான் மக்கள் பிரச்சனை பேசினாங்க, மற்றவங்களாம் மற்ற பிரச்சனை பேசினாங்க. அவங்க தான் அவங்க தொகுதிக்கு என்ன வேணும், உருப்படியான மக்களுக்கு மதுவை குறைக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்,
அப்போ ஒரு ஒரு பொம்பளை ஒரு லேடிஸ் அவங்க ஒரு தொகுதிக்காக பேசும்போது நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டீங்க, எத்தனை வருஷம் சட்டசபை கொடுத்துருக்கீங்க, திருப்பி திருப்பி ஒரு காலம் அந்த காலாவதி என்னதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சோபா புதுசாக போச்சு, என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? சார் லைவ் இப்போ வந்து சட்டமன்ற முதல்ல லைவ் கொடுக்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ டோட்டலாகவே லைவ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லைவ்ல கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது அமளி பண்ணுறாங்க. அவங்க அவங்க அவங்களோட எதிர்ப்பு பேச்சு பேசும்போதெல்லாம் அதை கட் பண்ணி காட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறது மக்களாகிய நாங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் இது இது எப்படி பதில் சொல்ல தெரில. சில விஷயங்கள் வந்து சட்டசபையில் இவ்வளோ அநாகரிகமாக நடப்பாங்களா? இவ்வளவுலாம் கீழ்த்தரமாலாம் குரல் கொடுப்பாங்களா? இப்படி தான் அசிங்கமாக சண்டை போட்டுக்குவாங்களா? அவங்க மக்கள் பார்த்தா வேதனைப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே காட்டுறதும் தப்பு தான். ஏன்னா மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை போயிடும். ஒரு பேசும்போது நீங்கள் இங்கேருந்து ரவுடி மாதிரி கத்திக்கிட்டு இருந்துச்சிங்களே, அது எல்லாத்தையும் லைவாக காட்டினோம்னா, நான் முதல்வருக்கு சொல்கிறேன், சிலருக்கு வேண்டி சில எதிர்த்து கேட்கலாம் லைவாக பண்ணுன்ட்டு. லைவாக பண்ணும்போது நல்லதான், என்ன நடக்கும் மக்களுக்கு தெரியணும். அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை போயிடும். அதை கொஞ்சம் எடிட் பண்ணி பண்ணுறது நல்லது. எடிட் பண்ணியே பண்ணலாம். பண்ணலாம். ஏன்னா சட்டசபையில் ஒரு புனிதமான இடம் அது, மக்கள் நம்புகிற இடம். அதில் சில கூத்துலாம் பார்க்கும்போது நம்பிக்கை போயிடும்.